ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு லாஸ்ட் பெஞ்ச் கேமர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே ஒரு குழப்பமாக இருந்திருக்கும். என்னென்னா 2x ஸ்கோப் யூஸ் பண்ணலாமா, 4x ஸ்கோப் யூஸ் பண்ணலாமா, இல்லை தெர்மல் ஸ்கோப் யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் தான். ஸோ இந்த குழப்பம் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சால்வ் ஆகிடும். ஏன் சொல்கிறேன்னா 2x ஸ்கோப்பால் என்ன அட்வான்டேஜ், அதுக்கப்புறம் 4xஆல் என்ன அட்வான்டேஜ், தெர்மல் ஸ்கோப்பால் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2x ஸ்கோப்பு, அதுக்கப்புறம் ஸ்கோப் இல்லாமல் அதுக்கப்புறம் 4x ஸ்கோப். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால எதனா அட்வான்டேஜ் இருக்கா, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்ன அப்படின்றது இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பாருங்கள். இப்போ நான் எந்த ஸ்கோப்புமே யூஸ் பண்ணல. ஸோ எனிமி வந்து அங்கே எவ்வளோ சின்னதாக தெரியும். ஸோ அது வந்து எனிமி, அந்த போர்டு வந்து எனிமி நினச்சிக்கோங்க. ஸோ எனிமி எவ்வளோ சின்னதாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சால், இப்போ பாருங்கள் எனிமி வந்து கொஞ்சம் பெருசாக தெரியுறான். ஸோ இப்போ நான் 4x யூஸ் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ எனிமி வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சைஸ் வந்து பெருசாகவும் 4x இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜூம் வந்து நல்லா பண்ணுவீங்க. ஸோ ஜூம் பண்ணி அடிக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் அப்படின்றது. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும்டா. இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்றது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் 2x ஸ்கோப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து நல்லா பார்த்துருப்பீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கோப்புக்கான டிஃப்ரென்ஸ். நீங்கள் டாட் மட்டும் வச்சு அடிக்கும்போது எனிமி ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எனிமி வந்து அவ்வளோவா தெரிய மாட்டாங்க, விசிபிள் ஆக மாட்டாங்க. ஸோ விசிபிள் ஆக மாட்டாங்கன்னா என்ன, ரெட் டாட் விழும். ஆனால் எனிமி இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது சில நேரத்தில். அது மாதிரி நேரத்தில் கூட உங்களுக்கு அடி விழும். ஸோ இப்போ நீங்கள் 2x ஸ்கோப் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, எனிமி வந்து கொஞ்சம் கிட்ட தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கிட்ட இருக்க மாதிரி இருக்கும். இதே 4x ஸ்கோப் யூஸ் பண்ணிங்கன்னா தூரத்தில் இருக்க எனிமி கூட உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே தெரிவாங்க. ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கோப் அப்படின்றத ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெட் டாட்டுக்கு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஸ்கோப்புக்கு வந்துட்டோம். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போடாமல் அடிக்கவே மாட்டோம். அதாவது ரெட் டாட் அப்படின்வோம். இந்த ரெட் டாட் மட்டும் யூஸ் பண்ணி அடிக்க மாட்டோம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கோப் கிடைக்கலாம், இதை யூஸ் பண்ணி அடிச்சுன்னு இருப்போம். ஸோ ரெட் டாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு வந்து அடிக்கிறது வந்து கரெக்டாக எனிமி மேலே போய் போகிறோம், அக்யூரேட்டாக எனிமி மேலே போடும் ரெட் டாட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. ஸோ மிட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெட் டாட் வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் க்ரோஸாலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெட் டாட் மட்டும் போட்டு ஹெட்டு வந்து வேறு லெவலில் விழும். ஸோ நீங்கள் வந்து மிட் ரேஞ்சில் வந்து இந்த ரெட் டாட்டை வந்து தரமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் லாங் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் டாட் வந்து சுத்தமாக வேலைக்காகவே ஆகாது. ஏன்னா எனிமி சுத்தமாக தெரிய மாட்டாங்க. சில டைம் வந்து நீங்கள் ஸ்கோப் பண்ணும்பொழுது ரெட் டாட் காமிக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே எனிமி இருக்கவே மாட்டாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த ஸ்கோப்பில் வந்து படுவாங்க லைட்டாக, ஆனால் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் இருக்காது. ஸோ தூரத்தில் இருக்க எனிமி வந்து தெரிய மாட்டாங்க நீங்கள் இந்த ரெட் டாட் மட்டும் யூஸ் பண்ணும்போது. ஸோ இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் இதுதான். ஸோ மிட் ரேஞ்சில் என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கோப் போடாமே தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸ்கோப் போடாமல் அப்படியே ட்ராக் பண்ணி தான் இப்போ எல்லாருமே பழகிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கோப் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெட் டாட் மட்டும் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, பண்ண மாட்டீங்க மோஸ்ட்லி. ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஆனால் அக்யூரேட்டாக போடும் நீங்கள் இந்த ரெட் டாட் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா மிட் ரேஞ்சில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் 2x ஸ்கோப்பை பற்றி பார்த்துடலாம் இப்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 2x ஸ்கோப்பில் இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிட் ரேஞ்சில் வந்து ஒரு பீஸ்ட் 2x ஸ்கோப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, உங்களோட எனிமியோட ஹெட்டில் வந்து தனியாக போய் லாக் ஆகும் நீங்கள் ட்ராக் பண்ணும்போது. ஸோ 2x ஸ்கோப்பில் இருக்க அட்வான்டேஜே அதுதான். நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் M14லாம் யூஸ் பண்ணும்போது எனிமி, ஏன்னா M14ல் ரேட் ஆஃப் ஃபயர்லாம், M14 பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் கம்மியான கன்று. ஸோ நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஸோ ஒரு புல்லட்லேருந்து இன்னொரு புல்லட்டுக்கு வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் 2x ஸ்கோப் வந்து மிட் ரேஞ்சில் வந்து போட்டு அடிச்சிங்கன்னா M14லாம் தரமாக ஹெட்டு போய் லாக் ஆகும். ஸோ நீங்கள் வந்து மிட் ரேஞ்சில் வந்து நான் ஸ்கோப் போட்டு தான் ப்ரோ அடிப்பேன், நான் வந்து ரொம்ப லாங் ரேஞ்சிலேருந்து நான் எனிமியை ஷூட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி மிட் ரேஞ்சில் இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கோப் போடாமல் ட்ராக் பண்ணி பழகிட்டீங்க. ஸோ ஹெட் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க. ப்ரோ நான் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன், மிட் ரேஞ்சில் வந்து ஸ்கோப் போட்டு தான் அடிப்பேன் அப்படின்ற பிளேயர் வந்து நீங்கள் வந்து கண்ணை முடின்னு தாராளமாக நீங்கள் 2x ஸ்கோப் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து லாங் ரேஞ்சில் வந்து 2x ஸ்கோப் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்றதுக்கு நீங்கள் பின்னாடி ஒரு கிளிப்பு போது அந்த கிளிப்பை பாருங்கள். 2x ஸ்கோப்பை நீங்கள் லாங் ரேஞ்சில் யூஸ் பண்ணிங்கன்னா எனிமி சுத்தமாக தெரிய மாட்டாங்க. நீங்கள் வந்து குத்து மதிப்பாக நீங்கள் ட்ராக் பண்ணி அடிச்சுட்டு இருந்தால் தான் உண்டு. எனிமி இந்த சைடு ஓடுறாங்களா அந்த சைடு ஓடுறாங்களா அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த 2x ஸ்கோப் வந்து ஃபுல்லாக வந்து மறைச்சிடும் எனிமியை. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து 2x ஸ்கோப் யூஸ் பண்ணும்போது ரொம்ப லாங்கில் இருக்க எனிமியை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. அதனால் நீங்கள் 2x ஸ்கோப் வந்து யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4x ஸ்கோப்புக்கு வந்துடலாம். 4x ஸ்கோப் வந்து ஒரு தரமான ஸ்கோப் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் எவ்வளோ தூரத்தில் எனிமி இருந்தாலும் உங்களால் கரெக்டாக க்ளீனாக எனிமியை பார்க்க முடியும் விசிபிளாக. ஸோ
ஷார்ட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஸ்கோப் போடாமல் தான் அடிப்பீங்க. மிட் ரேஞ்சிலும் இப்போ நிறைய பிளேயர்ஸ் வந்து ஸ்கோப் போடாமல் அடிக்கிறதுக்கு தான் பழகின்னு இருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டவர்லலாம் இருக்க எனிமியை வந்து கரெக்டாக பார்த்து அடிக்க முடியும். ஸோ 4x ஸ்கோப் யூஸ் பண்ணும்போது அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் 4x ஸ்கோப் வந்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப லாங் ரேஞ்சில் இருக்கும்போது. இல்லை ப்ரோ நான் மிட் ரேஞ்சில் தான் அட்டாக் மோஸ்ட்லி எடுப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து 2x ஸ்கோப் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் M14லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 2x ஸ்கோப் யூஸ் பண்ணுங்கள், பக்காவாக அடி விழும். ஹெட் வந்து வேறு லெவலில் போய் லாக் ஆகும். ரேட் ஆஃப் ஃபயர் கம்மியாக இருக்க கன்னுக்கு வந்து நீங்கள் 2x ஸ்கோப் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்தவரையும் நான் ஒரு சஜஷன் தான் இது. அது வந்து 100% ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ 80% என்னை பொறுத்தவரையும் மிட் ரேஞ்சில் வந்து 2x ஸ்கோப் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும். லாங் ரேஞ்சில் வந்து நீங்கள் எனிமியை வந்து கண்ணாடி அடிக்க தான் 2x ஸ்கோப் ஒர்க் ஆகுமே தவிர நீங்கள் எனிமியை கரெக்டாக பார்த்து அடிக்க முடியாது. அந்த ரவுண்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மறைச்சிடும் எனிமியை. ஸோ என்னை பொறுத்தவரையும் ரொம்ப லாங் ரேஞ்சில் இருக்கும்போது நீங்கள் வந்து 4x ஸ்கோப் யூஸ் பண்ணுறது தான் பெட்ரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கோப்புக்கான டிஃப்ரென்ஸு. ஸோ 4x ஸ்கோப் தான் பெஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுக்கு காரணமும் இதுதான். உங்களால் வந்து கரெக்டாக எனிமி வந்து விசிபிளாக அடிக்க முடியும். எனிமி வந்து எந்த சைடு ஓடினாலும் உங்களால் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி அந்த எனிமி எந்த சைடு ஓடுறாங்க அப்படின்றதுக்கு ஹெட்டில் வந்து கரெக்டாக ட்ராக் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் நான் உங்களை 4x ஸ்கோப் யூஸ் பண்ண சொல்கிறேன். இதுவே 2x ஸ்கோப்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போட்டு ட்ராக் பண்ணினே இருக்கும்போது எனிமி வந்து லெஃப்ட் சைடு ஓடுறானா ரைட் சைடு ஓடுறானா எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இந்த மூவ்மெண்ட் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் 4x ஸ்கோப்னால் நீங்கள் எனிமி எந்த சைடு ஓடுறான் இதெல்லாம் க்ளீனாக பார்த்து அடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எனிமி வந்து கொஞ்சம் கிட்டே இருக்க மாதிரி காமிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அடிச்சுட்டு போயினே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெர்மல் ஸ்கோப். ஸோ தெர்மல் ஸ்கோப்பில் இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மரத்து பின்னாடி ஒரு எனிமி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வெளியில் வரானா வரலையா அப்படின்னு ரொம்ப லாங் ரேஞ்சில் இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ டவரில் வந்து ஒரு எனிமி கேம்ப் பண்ணிருக்கான், அவன் எழுந்து அடிச்சுட்டு உட்காருவான், சம்டைம் நம்ம மிஸ் பண்ணுருவோம். ஸோ அது மாதிரி டைமில் நீங்கள் டவரில் வந்து எனிமி எழுந்துக்கும் போது மண்டை மட்டும் அப்படியே தெரியும் தனியாக. ஸோ அது மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மல் ஸ்கோப், அதாவது நீங்கள் ஒரு எனிமி ஒளிஞ்சுன்னு இருக்கானா அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் தெர்மல் ஸ்கோப்பு. கிட்டத்தட்ட கண்ணாம்பூச்சி விளையாடுற மாதிரியே சொல்லலாம் தெர்மல் ஸ்கோப்பை வச்சு. ஸோ தெர்மல் ஸ்கோப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, எனிமியோட பாடி ஹீட்டை வச்சு அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ எனிமியோட பாடி ஹீட்டில் வந்து அந்த கலர் வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த கலரை பார்த்து நீங்கள் வந்து எனிமி அடிச்சிக்கலாம். ஸோ எனிமியை மோஸ்ட்லி ஒளிஞ்சுன்னு இருக்க எனிமியை வந்து நீங்கள் அடிக்கிறதுக்கு தான் தெர்மல் ஸ்கோப் யூஸ் ஆகும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் தெர்மல் ஸ்கோப் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா எனிமி வந்து உங்களை பார்க்குறானா இல்லை என்ன பண்ணுறான் உங்களை ஸ்கோப் போட்டுனே இருப்பேன். நீங்கள் தெர்மல் ஸ்கோப் வச்சு எனிமியை பார்த்துனே இருப்பீங்க, ஆனால் எனிமி உங்களை ஸ்கோப் போட்டுனே இருப்பான், அது உங்களுக்கு தெரியவே தெரியாது தெர்மல் ஸ்கோப்பில். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கரெக்டாக எனிமியை விசிபிளாக பார்த்து நல்லா விளாடணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் 4x ஸ்கோப் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். எனிமி வந்து ஈஸியாக நீங்கள் ட்ராக் பண்ணி ஹெட்டும் அடிக்கலாம். ஏன்னா எனிமியோட ஹெட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியறதுனால பெருசாக தெரியறதுனாலையும் நீங்கள் வந்து ஈஸியாக ட்ராக் அடிச்சுட்டு போயின்னு இருக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கோப்புக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2x 4x அப்படின்னா என்னது, அது எதுக்கு யூஸ் ஆகுது, ஸோ மிட் ரேஞ்சில் எது யூஸ் ஆகுது, லாங் ரேஞ்சில் எது யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ ஷேர் பண்ணி விட்ருங்க. அது பார்த்திங்கன்னா என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணோம். ஏன்னா நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் அவ்வளோ போக மாட்டேங்குது. ஸோ அதனால் கண்டென்ட் கொடுத்தாலும் மோட்டிவேட் ஆகிறதுக்கு நீங்கள் பண்ணுற ஷேர் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு எந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ரெடி பண்ணி சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை.